இப்போ லாஸ்ட்டா நம்ம வந்து மெயினா இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பத்தி பேசிருவோம். இவ்ளோ நேரம் ஃபன்னா அது இதுன்னு பேசினோம். இப்ப நடுவுல இப்ப ஆமா. வந்து நம்ம சீரியஸா இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பத்தி பேசுவோம். இந்தியால எந்த அளவு ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும்? என்னெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு? இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹவுசிங்காக இருக்கட்டும், ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இல்லை நார்மல் ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறதா இருக்கட்டும், ஒரு ஒரு இடத்த வாங்கி போட்டு அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி நிறைய பாசிபிள் வேஸ் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணலாம். அதே மாதிரி ஒரு வீடு சம்மந்தமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லைன்னா ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரியுமே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் சென்சஸ், நிஃப்டி அந்த மாதிரி. ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ஒரு சேல் டீடு அந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்டாம்ப்ஸ் அது எல்லாமே வாங்கணும். அந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே இருந்தால் தான் இங்கே ப்ரொசீட் பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணணும். சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸரில் போய் நம்ம ஒரு வீடு வாங்கணுன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். அதுமாரி ஒரு பேங்க்கு கிட்ட லோன் எடுக்கிறோன்னா அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம இதை பற்றி பேசலாம். ஹவுசிங் பற்றி பேசணுன்னா நீங்கள் எப்படி ப்ராப்பர்ட்டி ஒரு எடுக்கிறதுனா எப்படி எடுப்பீங்க? என்னென்ன ப்ரொசீஜர் ஓகே. இருக்குது? ஓகே. இங்க வந்து ப்ராப்பர்ட்டி எடுக்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டா ஒரு வீடு எடுக்கிறீங்கன்னா, அப்போ மட்டும் உங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி ஃப்ரீ. அதுலயும் இப்போ லேட்டஸ்ட் ரூல் படி 3,000,000க்கு கம்மியா 375,000 அந்த மாதிரி கம்மியா, அத விட கம்மி வீட்டுக்கு எடுத்தீங்கன்னா தான் ஸ்டாம்ப் டியூட்டி ஃப்ரீயா வரும். அப்படி இல்லன்னா ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும். 10% ஆச்சு டவுன் பேமெண்ட் கட்டணும். கண்டிப்பா. அப்பனா தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ இல்ல லெண்டார்ஸோ வருவாங்க. அதுலயும் இங்க நெறைய ரீசன்ஸ் இருக்கு. நீங்க எத்தன வருஷம் யுகேல இருந்திருக்கீங்க? சிட்டிசனா இருக்கீங்களா? சிட்டிசன் இல்லாம இருக்கீங்களா? அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து லெண்டர்ஸ் அப்ரூவே பண்ணுவாங்க. நம்ம போயிட்டு வீடு கேட்கிறோம் அப்டின்னா, நம்மளோட எல்லா ஹிஸ்டரியும் கேட்டுட்டு, நீ இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட்க்கு காசு வச்சிருக்கியான்னு கேட்டுட்டு தான் நம்மள வியூவிங்கே கூட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் இங்க வீடு எடுக்க முடியும். 2வது வீடெல்லாம் எடுக்கிறப்போ நீங்க ஸ்டாம்ப் டியூட்டி வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஃபார்மாலிட்டீஸ் எல்லாமே கூட. எல்லாத்தையும் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ வீடு எதுக்கு வாங்குறோம் நம்ம? நம்மளுக்கு அப்புறம் நம்ம பசங்களுக்கு குடுக்குறதுக்காக தான் வீடு வாங்குறோம். அவங்களுக்கு அது ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கும் அப்டிங்கிறதுக்காக தான் வாங்குறோம். ஆனா இங்க என்ன நடக்கும்னா, இப்போ ஒரு வீடு வாங்கியிருக்கேன். என் காலத்துக்கு அப்புறம் என் பசங்களுக்கு போகுது அப்டின்னா, அந்த டேட்ல அந்த வீட்டோட பிரைஸ் என்னவோ, அதுக்கு நிகரான டாக்ஸ அவங்க கட்டி தான் அவங்க பேருக்கு அத மாத்தவே முடியும். இப்போ நான் வந்து என்னோட இதில் பார்த்தீங்கன்னா, இன்னொரு தட்டேருந்து வாங்கும்போது, அவங்க நேம்லேருந்து நம்ம நேம் சேஞ்ச் பண்ணால் அது ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸ் இருக்குது. தேர்ட் பார்ட்டி மூலமாகவும் போகலாம், இல்லாட்டினா டேரெக்டாகவும் போகலாம். டேரெக்டாக போனால் கொஞ்சம் லேட் ஆகும். தேர்ட் பார்ட்டியாக போனோம்னா அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும். அதேமாரி நம்ம நேமுக்கு மாற்றோம்னா அவங்க சில டேக்ஸ்லாம் அவங்க பே பண்ணியிருக்காங்களாம் பார்ப்பாங்க. அப்படி பே பண்ணலைன்னா நம்ம அவங்கள பே பண்ண சொன்னோம், இல்லாட்டினா நம்ம அதை ம், 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 ம். தேவையில்லாமல் செலவு பண்ணோம். இந்த மாதிரி நிறைய இங்க வந்து ப்ரொசீஜர் இருக்குது. இங்க கிட்டத்தட்ட இதே மாதிரி இங்க சாலிசிட்டர்ஸ், சர்வேயர்ஸ் அப்டின்ட்டுலாம் இருக்காங்க. நான் வந்து ஒரு சாலிசிட்டர் கிட்டயும், ஒரு சர்வேயரையும் கண்டுபிடிச்சு, அதுக்குமே ஹைலி எக்ஸ்பென்சிவ் தான் இங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4,000 5,000 ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பவுண்ட்ஸ். ஸோ நம்ம ஊர்ல வந்து 4,00,000 5,00,000 அந்த மாதிரி செலவு பண்ணி, அவங்க வந்து அந்த வீட்டோட ஹிஸ்டரி செக் பண்றது, எல்லாமே ஓகேயா இருக்கா? இல்லையான்னு செக் பண்றது பண்ணுவாங்க. சர்வேயர் வந்து அந்த லேண்ட் பத்தின ரிசர்ச்சோ, அந்த ப்ராப்பர்ட்டி பிரைசிங் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? இந்த மாதிரியான ரிசர்ச்சஸ் எல்லாம் பண்றதுக்கு சாலிசிட்டர்ஸ், சர்வேயர்ஸ்ன்னு அப்ரூவ்ட் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு அவங்க செக் பண்ணி அவங்க ஓகேன்னு சொன்னா தான் நீங்க அந்த வீட வாங்க முடியும். சில பேர் நெக்ஸ்ட் வந்து மத்த இங்கே இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஓகே. வராது. இப்போ நம்மளுக்கு வந்து இந்தியால வந்து சேலரி அக்கவுண்ட் இஸ் இன்டைரக்ட்லி அ சேவிங்ஸ் அக்கவுண்ட். பட் இங்க வந்து இட் இஸ் ஆல் ஆன் கரண்ட் அக்கவுண்ட் அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே. தனியா நீங்க சேவிங்ஸுக்குன்னு எடுத்து தான் சேவிங்ஸ் பண்ணணும். அதுலயும் பெர் இயருக்கு இவ்வளவு தான் நீங்க சேவ் பண்ண முடியும்னு ஒரு கேப் இருக்கு. அந்த சேவிங் அமௌண்ட்டுக்கு மேல நீங்க சேவ் பண்ணீங்கன்னா, அதுக்கும் டாக்ஸ் கட்டணும். நெறைய சேவிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கேஷ் ஐஸான்னு ஒண்ணு சொல்லுவாங்க. லைஃப் டைம் ஐஸான்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ். ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் ஐஸா வந்து நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டுக்கு மாதிரி ஷேர்ஸ். ஆக்சுவலா இங்க வந்து நம்மளுக்கு பேர பார்த்தோனயே தெரியிற மாரி இல்லாம, என்னதுன்னு உட்கார்ந்து நம்ம ரிசர்ச் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. நான் பார்த்த வரைக்கும். 1% மேக்ஸிமம் சேவிங்ஸ்ல வந்து 4% இருக்கும். இங்கேயும் ஃபிக்ஸ்ட் டெர்ம் எல்லாம் இருக்கு. ஃபிக்ஸ்ட் டெர்ம் வந்து 2%, 3% அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இங்கே சேவிங்ஸ் அக்கௌண்ட் அதே மாதிரி சில பேர் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டுக்குமே இங்கே
அக்செப்ட் பண்ணி முன்னாடி பிஸ்னஸ் ஓனர்ஸ் மட்டும் அவங்க தான் அதை யூட்டிலைஸ் ம். பண்ணுற மாதிரி இருந்து இப்போ ஐடிஸ்லேயுமே இந்த கரண்ட் அக்கௌண்ட் வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் அக்கௌண்ட்டாக கூட யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஓகே, ஓகே, ஓகே. ஆஃபீஸில் வந்து எம்ப்ளாயி வந்து ஏதாவது ஒரு ரீஇம்பர்ஸ் பண்ணால் அந்த இதில் கூட ம். அனுப்புகிற இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ எஃப்டி ஆர்டி அந்த மாதிரி ஒரு சில இது ம். பேங்க் இதில் இருக்குது. பட் இப்போதைக்கு 4% வரைக்கும் தான் இருக்குது நினைக்கிறேன். 4 to 5 அந்த மாதிரி. சீனியர் சிட்டிசன்னா ஒரு 6 or 7 அந்த மாதிரி இருக்குது. ம். 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 டிபெண்ட்ஸ் ம். ஆன் த டென்யூருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அந்த இது இது பண்ண முடியும். டெபாசிட்டோ அந்த ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதில் இது பண்ண முடியும். ஸோ பேங்க் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி எஃப்டி அந்த மாதிரி ம். சில இது ஃப்ளெக்சிபிளான ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டாகவும் ஆப்ஷன்ஸ். பண்ணிக்கலாம். எதுவும் கேப் இருக்கா சபா? இப்போ நான் வந்து 20,000 பவுண்ட்ஸுக்கு மேல நான் எவ்ரி இயர் சேவ் பண்ணேன்னா, ஐ ஹேவ் டு பே டாக்ஸ் அப்படின்னு ஒரு கேப் இருக்கு. எவ்ரி இயர் நீ சேவிங்ஸே பண்ணாலும் இவ்வளோ தான் சேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேப் போட்டிருக்கான்ல. அந்த மாதிரி நம்ம ஊர்ல எதுவும் கேப் இருக்கா? எவ்ளோ சேவ் பண்ணணும் அந்த மாதிரிலாம்? அந்த மாதிரி ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. பட் என்னென்னா சேவிங்ஸ் சம் இன்ட்ரெஸ்ட் அந்த இது இருக்குது ஆப்ஷன்ஸு. பட் கேபிட்டல் மேபி கெயின்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? கேபிட்டல் கேபிட்டல் கெயின்ஸ் அந்த கெயின்ஸ்ன்னு ஒண்ணு வரும். பட் அது போக நம்ம வந்து அதுக்குமே வந்து லிமிட் இருக்கான்னு தெரியல. இப்ப ஈவன் இஃப் யூ ஆஸ்க் மீ ஈவன் ஐ டோன்ட் நோ. ப்ராபப்ளி சம்ஒன் ஹேஸ் டூ செக் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம். பட் நான் இருந்த வரைக்கும் நம்ம எவ்வளவு வேணா சேவ் பண்ணிக்கலாம். இப்ப நான் எத்தன ஆர்டிஸ் வேணா ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல நீ ஆர்டிஸ ஆமாம். ஓப்பன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இது நான் கேட்டதே கிடையாது. எந்த பேங்க்ஸ்லயுமே அத செக் பண்ண மாட்டாங்க. இப்ப இங்க வந்து நான் போயிட்டு புதுசா ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றேன்னா, அவங்க ஒரு பாயிண்ட்டா சொல்லுவாங்க. நீங்க பெர் இயர் இவ்வளவு தான் சேவ் பண்ண முடியும். நீங்க ஆல்ரெடி இவ்வளதுக்கு மேல சேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, வி வுடன்ட் அட்வைஸ் யூ கோ ஃபார் திஸ் ஆப்ஷன். நீங்க பண்ணக்கூடாது. இவ்வளவு தான் பண்ண ஓகே. முடியும். அப்படின்னு சொல்லி இங்க ஒரு டிஸ்க்ளைமர் போடுவாங்க. ஸோ இங்கே அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சும் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக்ஸ் பற்றி பேசலாம்னா நம்ம அதுக்குன்னு ஒரு சில தேர்ட் பார்ட்டிஸ் நம்ம இந்தியாவில் ம். வந்து ஜீரோதா இருக்குது, க்ரோ இந்த மாதிரி ஒரு சில இது வெப்சைட்ஸ் நம்ம அவங்க மூலமாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ம். இந்த ஆன்லைன்லேயே யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ வி கேன் ஈஸிலி கோ அண்ட் அப்ரோச் அண்ட் ஆல்சோ எஸ்பெஷலி அந்த டேக்ஸ் சேவிங்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ம். ம். இஎல்எஸ்ஐன்னு ஒரு ஒரு இது இருக்குது. ஸோ அந்த இது நம்ம ஃபண்டு நம்ம இது பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் ஈஸியாக நம்ம ரிட்டர்ன்ஸில் இது பண்ணிக்கலாம். ஸோ ம். இது அங்கே எதுவும் பெனிஃபிட்ஸ் இருக்கா யூகேல? ஓகே. இங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி தான் இந்த ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ். நான் வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் ஐசா அப்படி சொன்னேன்ல. ஸோ அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறது மாதிரி தான். இது பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ்ல நான் ஆல்ரெடி டாக்ஸஸ் அப்ப சொல்லியிருந்தேன்ல. ஸோ ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது அப்படின்னு இங்க ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ அதனால கிடையாது. நீங்க ஓகே. சேவ் பண்ணிக்கலாம். பட் இதுவும் ஆஸ் ஐ செட் அந்த 20,000 பவுண்ட்ஸ் பெர் இயர்ல இது ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் ஐசா. ஐசான்றது வந்து இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படி சொல்லுவாங்க. சோ உங்களோட சேவிங்ஸ் கேப் இருக்குல்ல. நீங்க வந்து ஓவராலா ஆமாம். எல்லா சேவிங்ஸ் அக்கவுண்ட்டையும் சேர்த்து 20,000க்கு மேல நீங்க சேவ் பண்ண முடியாது. அந்த கேப் இங்க இருக்கு. கெயின்ஸ் நம்ம ஊர்லலாம் 20% அந்த மாதிரிலாம் ரிஸ்க் பொறுத்து இருக்குல்ல. இங்கேயும் அதேதான். இங்க ஆனா வந்து பேங்க்ஸ்லயே இருக்கும் உங்களுக்கு. இப்ப நான் வந்து ஹெச்எஸ்பிசில ஒரு பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கேன் அப்டின்னா, அந்த பேங்க்லயே நீங்க போயிட்டு ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் ஐசா எனக்கு வேணும்னு சொல்லி எடுத்துட்டு எஸ்ஐபி மாரி நம்ம போட்டுக்கலாம். இங்க 2 டைப் இருக்கு. அவங்க சஜெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஷேர்ஸ் எல்லாம் எடுங்க. நாங்க உங்களுக்கு உங்க அக்கவுண்ட்ட மேனேஜ் பண்றோம்னு சொல்லிட்டு. சோ அவங்க அக்கவுண்ட்ட மேனேஜ் பண்ற மாதிரி எடுத்தோம்னா, வி ஹேவ் டூ பே தெம் சம் கமிஷன். இல்ல நானே பாத்துக்கிறேன் அப்டி சொல்லிட்டோம்னா, நம்மளே நம்மளுக்கு நம்ம உட்கார்ந்து ஸ்டடி பண்ணி எந்த ஸ்டாக்ல அந்த போட்டா இது பெனிஃபிட்டா பண்ணிக்கலாம். இருக்கும்னு பாத்துட்டு நம்மளே பண்ணிக்கிறது. சோ அந்த ஆப்ஷனும் இருக்கு. எவ்ரி பேங்க் ஹாஸ் திஸ் ஆப்ஷன். அதுக்கும் போய்க்கலாம். அது இல்லாம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் நெறைய இருக்கு இங்கலாம். ஏதாவது ஒரு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம ஓப்பன் பண்ணி ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் போய்க்கலாம். ப்ரொவைடட் யூ ஆர் இன்வெஸ்டிங் வித்தின் த கேப். அந்த கேப்க்கு மேல போனா இது வந்து உங்களுக்கு தான் ரிஸ்க். நீங்க போடுற காச விட டாக்ஸ் கூட கட்டிட்டு இருப்பீங்க. அதுக்குள்ள எவ்வளவு சேவ் பண்ண முடியுமோ அப்படி சேவ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இப்போ பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிறத விட இந்தியாவில் வந்து எப்பொழுதுமே இந்த ஸ்டாக்ஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா, அதோட அது இம்பேக்ட் ம், வந்து ஒரு ம். இண்டிவிஜுவல்ஸ்க்கு நிறைய இருக்குது. நிறைய பேரோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, இதில் நான் இழந்துட்டேன், அதில் இழந்துட்டேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையுமே ஹை ஈக்விட்டிஸ் இதில் போட்டு அதுக்கப்புறம் லைக் ரிஸ்க். அந்த மாதிரி ஒரு ஆமாமாமாமா. ரிஸ்க்லாம் ம். நிறைய இருக்குது. சில பேர் இந்தியாவில் அந்த ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும், இந்தியன் எக்கானமியில் இஷ்யூஸ் வரும். அப்போ ஆப்வியஸாக நம்ம வந்து நம்ம போட்டது அப்படியே எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் நம்ம இந்தியாவில் வந்து அது ஒரு பெரிய ஒரு பயப்படுறாங்க. ஸோ மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு குறிப்பிட்ட பீப்புள். ஆனால் இப்போ நம்ம ஐடியில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் சேவிங்ஸை வந்து அதை
மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ ஸ்டாக்ஸ்லேயோ போட்டு கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் ம், ஏர்ன் ம். பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆனால் இன்னும் அந்த அவேர்னஸ் வந்து இன்னும் கிரியேட் ஆகலைங்கிறது என்னோட கிரியேட் ஆகல. பாயிண்ட் ஆமா, ஆஃப் வியூ. ஆமா, 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 ஆமா. கரெக்ட் தான். நல்ல ப்ராப்பரா இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி ரிஸ்கி ஷேர்ஸும் இருக்கு நம்ம ஊர்ல. பட் வந்து நடுத்தரமா ஒரு 10-12% அப்படின்னு கான்ஸ்டன்ட்டா ரிட்டர்ன்ஸ் குடுத்துட்டு கன்சிடர் இருக்கிற சேஃப் ஃபண்ட்ஸும் இருக்கு. அந்த சேஃப் ஃபண்ட்ஸ பிக் பண்ணி நம்ம ஊர்ல போட்டோம்னா, அது பாட்டுக்கு ஓடும். அது பிரச்சனையே இல்லாம அந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆஸ் யூ செட் நெறைய ப்ராஃபிட்ட யோசிச்சு போட்டுட்டு, அதுக்கப்புறம் லாஸ் ஆகுறத விட, ஃபர்ஸ்ட்டே கரெக்ட்டா பார்த்து போடுறது வுட் பி அ பெட்டர் ஆப்ஷன். ஓகே. இங்க வந்து அவ்ளோ ப்ராஃபிட் வர அளவுக்கு ஸ்டாக்ஸ், ஷேர்ஸ் வந்து ரிஸ்க் எடுக்கிறவங்க கம்மியா இருப்பாங்க. பார்த்து தான் போடுவாங்க. ஏன்னா, ஆஸ் ஐ செட் நீங்க ஒரு அமௌண்ட் ஒரு லிமிட்டுக்கு மேல காச போட முடியாது. மத்த சேவிங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்போ, பார்த்து தான் போடுவாங்க. ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் டஸ் நாட் கிவ் 30, 40% ஆஃப் இதெல்லாம் இங்க கிடையாது தான். நடுத்தரமா தான் இருக்கும். இங்க ப்ராஃபிட்ன்னு ஓகே. பார்த்தீங்கன்னா. ஓகே. ரியல் எஸ்டேட்ஸ்லாம் அங்கே எப்படி? இங்கே சில ரியல் எஸ்டேட்ஸில் வந்து நிறைய ஸ்கேம்ஸ், சில ஃப்ராட்ஸ் அந்த மாதிரி ஆ, ஆ. சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பாங்க. பட் இப்போ இருக்கிற இதில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. பட் ரியல் எஸ்டேட் வந்து ஐ ஃபீல் இந்தியா வந்து பெட்டர் தேன் யூகேங்கிற மாதிரி நான் ம். ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ம். இந்த அதான் நான் வந்து அ அந்த ஹையர் இருக்குல்ல, இப்ப நம்மளுக்கு அப்புறம் நாளைக்கு நம்ம பசங்களுக்கு போறது இஸ் அன் ஈஸி ஆப்ஷன் நம்ம ஊர்ல அப்படின்னு கேட்டீங்கனாலும், அப்ரிசியேஷன் வைஸ் ஆல்சோ ஐ ஃபீல் இந்தியா இஸ் பெட்டர் பிகாஸ் இந்தியால நல்லாவே அப்ரிசியேஷன் ரேட் இருக்கு. இங்க உங்களுக்கு அவ்வளவெல்லாம் அப்ரிசியேஷன் ரேட் இருக்காது. நம்ம செலவு பண்ண காச எடுத்துட்டு போலாம். இருக்கிற வரைக்கும் வந்து முக்காவாசி இங்க வாங்குறவங்க எப்படி வாங்குறாங்கன்னா, நான் உங்ககிட்ட ஹவுஸ் ரெண்டல் பத்தி பேசிட்டு இருந்தப்போ சொன்னேன்ல 1200, 1300ன்னு நான் ரெண்ட் குடுக்குறதுக்கு, நான் ஒரு டவுன் பேமெண்ட் பண்ணி என் வீட்டுக்கு நான் குடுக்குற மாதிரி குடுத்துக்கிறேன். என் இஷ்டத்துக்காச்சும் நான் இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க தான் அந்த மாரி இருப்பாங்க. இங்கேருந்து கிளம்புறப்போ ஆப்வியஸ்லி நீங்க ஃபர்ஸ்ட் போட்ட இனிஷியல் டெபாசிட்ட போட்டாச்சு எவனாச்சும் வீடு வாங்குவான்ல. சோ அதுவும் என் கைக்கு வந்துரும். அதுக்கு மேல எனக்கு ப்ராஃபிட் வரலன்னா கூட பரவால்ல. அந்த மைண்ட் செட்ல தான் இங்க நெறைய பேரு நம்ம ஆளுங்க வீடு வாங்குறதெல்லாம். ஓகே. நம்ம ஊர்ல அப்படி கிடையாதுல்ல. நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்ரிசியேஷன் பார்த்துட்டு தான் வாங்குவோம். அப்ரிசியேஷனும் இருக்கும். இப்ப நம்ம ஒரு 20% அப்ரிசியேஷன் எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா, மினிமமா அது ஒரு 10% ஆச்சும் அப்ரிசியேட் ஆயிடும். சோ, அதனால அதுவும் இருக்கு. நாளைக்கு நம்மளுக்கு அப்புறம் நம்மளோட குழந்தைங்களுக்கோ, இல்ல நம்ம டிபெண்டன்சி யாருக்கு அந்த வீடு போனாலும், டசன்ட் ஹேவ் அ பிக் ப்ராசஸ். ஒரு ப்ராப்பர் வில் எழுதிட்டீங்கன்னா, இட் கோஸ் டூ யுவர் ஹூஎவர் இட் பிலாங்ஸ் டூ இட் கோஸ் டைரக்ட்லி ஓகே. ஆட்டோமேட்டிக்கா லீகலாக அது ஈஸியாக போயிடும். இருக்கும். லீகலி அது ஈஸி ப்ராசஸ். பட் இங்க வந்து அது லீகலி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இட்ஸ் ஐ வுடன்ட் சே இட் இஸ் டஃப் ப்ராசஸ். இட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். காசு அவங்க கட்டி எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இல்லல்ல. நம்ம ஏர்ன்டு மணி கோஸ் டு தெம் வித்தவுட் தெம் பேயிங் மணி. பட் இங்க வந்து நம்ம கஷ்டப்பட்டு காசு கட்டி வீடு வாங்குவோம். அவனுக்கு அந்த வீடு போகுறப்போ அவன் வேற அதுக்கு ஒரு காசு கட்டணும். அப்படிங்கிறது பிரச்சனை இங்க. ஸோ ஃபார் தட் ரீசன் இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் ஏன்னா ரியல் எஸ்டேட் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஸோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் ஐ வுட் ஆப்ட் ஃபார் இந்தியா தான். தட் வுட் பி a குட் ஆப்ஷன் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா. ஃபைனல் ஸ்கோர்ஸ் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வரும். எல்லாரும் அத வச்சு செக் பண்ணிக்கோங்க. இது போக பேஸ்ட் அப்பான் த டிஸ்கஷன்ஸ் தட் வி ஹேட் உங்களுக்கு எது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சபா தேங்க்யூ so மச் ஃபார் கம்மிங் டு திஸ் பாட்காஸ்ட் டு ஹாவ் அன் எக்ஸ்டெண்டட் டைம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பட் தென் தேங்க்யூ so மச் ஃபார் தட். தேங்க்யூ. உங்களோட ஸ்கெடியூல் அண்ட் உங்களோட ஒர்க்குக்கு நடுவுல எங்களுக்கு நீங்க வந்து இந்த பாட்காஸ்ட் பண்ணதுக்கு ரியலி வெரி மச் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லாங் பாட்காஸ்ட் தட் Pettybox is going to host also. So thank you for initiating one such podcast for our channel. அண்ட் எனிஒன் சபா கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னாலோ மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பத்தி ஏதாவது கொஸ்டின்ஸோ ஏதாவது டிஸ்கஷன் ரிலேட்டடா பண்ணணும் அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் ஹிம் ஆன் டாப்மெட்.io. ஐ திங்க் ஹி ஆல்சோ ஹேஸ் குட் ஐடியா அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட் இன் இந்தியா. ஸோ ரீச் அவுட் டு ஹிம். டாப்மெட்.io லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். போயிட்டு அதில் செக் பண்ணி பேசுங்க அவரு கூட. தேங்க்யூ சபா. தேங்க்யூ அகேன். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ வியூவர்ஸ். தர்ஷனா. பெட்டி பாக்ஸ்க்கு கண்டிப்பாக லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.